இன்னைக்கு நீங்க எங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? நம்மை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, மற்றவர்களை நம்பி இருக்கும் பொழுது அந்த நிறைவான பலன் கிடைக்காதுங்க. ஆனா கர்த்தரை நிழலாக கொண்டு அவருடைய நிழலிலே, சட்டைகளின் நிழலிலே வந்து நிற்கும் பொழுது நிறைவான பலன், உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கடவுள் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, நிறைவான பலனையும் கடவுள் கொடுப்பேன் என்று கர்த்தர் உரைக்கின்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத், கணவனை இழந்த ரூத் மோவாபில் இருந்து பெத்லேஹேமுக்கு வருகின்றாள். தன்னுடைய மாமி நகோமியோடு கூட வருகின்றாள். எல்லாம் இழந்து விட்டாள். கணவனை இழந்து விட்டாள், சுற்றம் மற்றம் எல்லாம் இழந்து விட்டாள். இங்கே மாமியோடு கூட வந்து 0 லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று. அதற்கு பிறகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சட்டைகளின் கீழே வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த பலன் வந்து கொஞ்சம் பாதி பலனு, 50% டிஸ்கவுண்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. நிறைவான 100%. அவருடைய சட்டைகளின் கீழே வரும்பொழுது தான் இதெல்லாம் கிடைக்கும். அவருடைய மறைவினை வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே சட்டைகளின் கீழே போது ஹேண்ட்ஸ் அப், எனக்கு ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, எல்லாமே நீங்கள் தான்ப்பா, உம்முடைய சட்டைகளின் மறைவிலே வந்து நான் நிற்கிறேன், உம்முடைய சட்டைகளின் மறைவிலே வந்து நிற்கின்ற எனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி, இன்னைக்கு நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? நம்மை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, மற்றவர்களை நம்பி இருக்கும் பொழுது அந்த நிறைவான பலன் கிடைக்காதுங்க. ஆனால் கர்த்தரை நிழலாக கொண்டு அவருடைய நிழலிலே, சட்டைகளின் நிழலிலே வந்து நிற்கும் பொழுது நிறைவான பலன், உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கடவுள் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, நிறைவான பலனையும் கடவுள் கொடுப்பேன் என்று கர்த்தர் உரைக்கின்றார். இன்றைக்கு ஒரு மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டிட்டு இருந்தது. அது கூடு கட்டி அதுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய நிலைமைக்கு வரும்போது அது தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கு அந்த முட்டையில. ஆனால் திடீரென்று ஒரு பாம்பு வருகிறது, சர்ன்னு வருகிறது. அதை பாம்பை பார்த்ததுமே இது கத்துது. இந்த குருவி கத்துற போது மற்ற குருவிகள்லாம் வந்து சேர்ந்து கத்துனாலும் அந்த பாம்பு அப்படியே விடாமல் போகுது. போகும்போது கடைசி தருவாயில் இந்த குருவி என்ன செஞ்சுதான், நேராக போய் அந்த முட்டைகளின் மேலே உட்கார்ந்து விட்டதாம். பிரியமானவர்களே, சட்டையின் கீழே முட்டைகளை கொண்டு வந்து வச்சதுமே 2-3 குருவிகள் சுற்றி உட்கார்ந்ததுமே பாம்புக்கு வழி தெரியாமல் திரும்பி போய் விட்டதாம். உலக பிரகாரமான இந்த ஒரு குருவிக்கு இருக்கின்ற மூளை அவ்வளவு இருக்கும் பொழுது, 6 அறிவு கொடுத்திருக்கின்ற தேவன் நம்முடைய மூளைக்கு அந்த விளங்காதா? ஆண்டவருடைய சட்டைகளின் மறைவிலே வந்து நிற்கும் பொழுது எந்த சத்ருவும் நம்மை சேதப்படுத்தாதபடி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிறவர் அவரே. அவர் உங்களுக்கு காரியங்களுக்கு நிறைவான பலனை இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் செய்கைக்கு தக்க பலனை காட்டிலும் கர்த்தாவே, உம்முடைய சட்டையின் மறைவிலே வந்து நிற்கின்ற எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.